ஏலியஸ் தனது மேசையின் மீது ஒரு பழைய மரப்பெட்டியை வைத்திருந்தான். அதன் மேல் முக்கிய தகவல்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பெட்டியை திறக்க ஏலியஸின் கையில் இருந்த சிறிய விசை மட்டுமே பயன்படும். இது ஒரு பெரிய பொறுப்பின் அடையாளமாக இருந்தது. ஏலியஸ் பல வருடங்களாக தனது நேர்மையால் பெயர் பெற்றவர். அவரின் குழு அவரை முழுமையாக நம்பியது. அவர்களின் ஆராய்ச்சி தகவல்கள் அந்த பெட்டிக்குள் பாதுகாக்கப்பட்டிருந்தன. ஒருநாள் குளோயி என்ற புதிய இன்டர்ன் அந்த பெட்டியை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அவள் அதை திறக்க முயன்றாள், ஆனால் முடியவில்லை. மீண்டும் முயற்சி செய்தாள், ஆனால் அந்த பெட்டி திறக்கவில்லை. அவள் அறியாமல் அந்த பெட்டி கணினி பாதுகாப்பு அமைப்பாலும் ஃபயர்வால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. இது அனுமதியில்லாத அணுகுதலை தடுக்கப்பட்டது. ஏலியஸ் குளோயியிடம் தகவல்களின் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை விளக்கினார். இது நம்பிக்கையையும் மரியாதையையும் பாதுகாக்க உதவுகிறது. இதை புரிந்து கொண்ட குளோயி, இது தனது தொழிலில் ஒரு முக்கிய பாடமாக மாறும். மறைக்க வேண்டிய தகவல்கள் என்றால் குறிப்பிட்ட தகவல்கள் அனுமதியற்ற நபர்களுக்கு கிடைக்காதவாறு பாதுகாக்கப்படுதல். உதாரணமாக, ஒரு வங்கியின் கணக்கு விவரங்கள் வெளியில் காமிக்காமல் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏலியஸ் ஒரு முக்கியமான கடிதம் எழுதினார். இது அவரது சிறிய தொழிலின் வெற்றிக்கோ தோல்விக்கோ காரணமாக இருக்கலாம். அவர் எழுதும் ஒவ்வொரு சொல்லும் உண்மையுடன் இருக்க வேண்டும். கடிதத்தை மூடி அதற்கேற்ப ஒரு முத்திரை வைத்து சீல் வைத்தார். கடிதம் மாற்றப்படாமல் இருக்க ஒரு விசேஷமான முனையர் சிலாஸிடம் கொடுக்கப்பட்டது. அவரும் ஒரு நேர்மையான மனிதர். சிலாஸ் கடிதத்தை பாதுகாப்பாக வழங்கியதும் முத்திரை பசுமையாக பிரகாசித்தது. அது கடிதம் இடையே மாற்றம் செய்யப்படவில்லை என்பதை உறுதி செய்தது. கடிதத்தை பெற்ற வணிகர் ஏலியஸின் நேர்மையை உணர்ந்தார். இது ஒரு சிறந்த ஒப்பந்தமாக முடிவடைகிறது. நேர்மை என்பது ஒரு தகவல் அல்லது தரவு மாற்றம் செய்யப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது. உதாரணமாக, ஒரு வங்கி பரிவர்த்தனை செய்யப்பட்டு தொகை மாற்றப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். ஓகேவன் கிராமம் ஒரு பெரிய ஆற்றின் அருகே இருக்கிறது. அந்த ஆற்று வழியாக உணவு, நீர் போன்ற மூலோபாயங்களை பெறுவார்கள். எலாரா என்ற திறமையான பாலம் கட்டுபவர் ஒரு வலுவான பாலம் கட்டினார். இது மக்களுக்கு ஒரு தொடர் அணுகலை வழங்கியது. புயல் தாக்கும் போது ஆற்றின் வெள்ளம் அதிகரித்தது. ஆனால் எலாரா முன்கூட்டியே ஒரு பதிலீட்டு பாலம் அமைத்திருந்தார். மக்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல முடிந்தது. பழைய மரப்பலகைகள் கெடும்போது அவற்றை மாற்றி வைக்கும் பராமரிப்பு முறைகள் முன்னிலையில் இருந்தன. தீயால் பாலம் சேதமடைந்த போதும் தீ எதிர்க்கும் சிறப்பு பொருட்களை பயன்படுத்தி பாதுகாக்கப்பட்டது. மக்களுக்கு எப்போதும் ஒரு அணுகல் இருக்க வேண்டும். எலாரா அதன் பாதுகாவலராக இருப்பதால் கிராமம் தொடர்ந்தும் வளர்ச்சியடைந்தது. கிடைக்கக்கூடிய தன்மை என்பது தேவையான தகவல்கள் அல்லது வளங்கள் தேவையான நேரத்தில் கிடைக்கத்தக்கவாறு இருப்பதை உறுதி செய்வது. உதாரணமாக, ஒரு மருத்துவமனையின் கணினி அமைப்பு எப்போதும் செயல்படத்தக்க நிலையில் இருக்க வேண்டிய கூறுகளும் கான்பிடென்டியலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி, தகவல் பாதுகாப்பின் மூலக்கூறுகள் ஆகும். இவை இல்லாத போது எந்த ஒரு அமைப்பும் பாதுகாப்பாக இருக்க முடியாது.